வர இருக்கின்ற நடைபெற இருக்கிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு மத்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் நமது தமிழகத்துடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கிறது. ஆளுங்கட்சியுடைய கடும் அதிருப்தியை மக்கள் மனதில் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி என்று வரும் என்று மக்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற நாளை நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நேரம் ஒதுக்கி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் வாயிலாக, திருநெல்வேலி பத்திரிகை ஊடக நண்பர்கள் வாயிலாக தமிழக மக்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தாங்களா சார்? பாஜக தலைவருங்க முறையில் திருநெல்வேலியில் அவர் சந்திச்சீங்களா? இல்லை, அன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க. அதனால் கோயம்புத்தூருக்கு நான் அவர்களை வரவேற்று அங்கே அவருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டி இருந்தனால் அங்கே கலந்து கொள்ள முடியவில்லை. அங்கே அவர்களை சந்திக்கவில்லை. ஏற்கனவே அதற்கு முன்பு நாங்கள் 2 நாளைக்கு முன்பு சந்திச்சிருக்கோம். தமிழகத்துடைய தேர்தல் பொறுப்பாளர் மதிப்புக்குரிய பியூஷ் கோயல்ஜி இன்று மாலை சென்னைக்கு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து எல்லா பணிகளும் மேற்கொள்ளும். திருநெல்வேலியோட செல்லப்பிள்ளை நீங்க சாத்தூருக்கு போறதா சொல்லியிருக்கீங்க, என்ன நடந்தது? இல்லை, எங்க இருந்தாலும் திருநெல்வேலியுடைய செல்லப்பிள்ளை தானே. டெல்லிக்கு ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளைன மாதிரி திருநெல்வேலி தொகுதி மக்களை வாழ்நாள் உள்ள முறையில் என்றும் மறக்க முடியாது. என்ன காரணம்? தொகுதி மாறி இத்தனை காலத்து காலம் அதுல ஏற்ற இறக்கம் இருந்தாலும் தொகுதி மாறணும்னு முடிவு செய்ததற்கு என்ன காரணம்? பின்னோட்டம் என்ன? இல்ல, நான் ஏற்கனவே பல முறை போட்டியிருக்கிறேன். இந்த முறை அதிமுக போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்று அதிமுக இந்த முறை போட்டியிடுகிறது. நான் சாத்தூரில் அதிமுக இருந்த இடத்தில் சாத்தூரில் நான் போட்டியிடுகிறேன். எந்த இடத்துக்கு போனாலும் தமிழகம் முழுவதும் மக்கள் பணி தொடரும். அதிலும் திருநெல்வேலி தொகுதி ஒரு தனி கவனம் செலுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இன்றும் இல்லை, மத்திய தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல்ஜி வந்த பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனடியாக, ஏன்னா இன்னைக்கு இனிமேல் 4ஆம் தேதி 6ஆம் தேதி 2 நாட்கள் தான் இருக்கிறது. அந்த 2 நாட்களில் நிச்சயமாக தொடர்ந்து வேட்பாளர்கள் அவருடைய மனு தாக்கலை செய்வார்கள். மாநில கட்சிகள் எல்லாமே வேட்பாளரை அறிவிச்சு புலிப்பாய்ச்சல்ல போயிட்டு இருக்கதா கிளைம் பண்ணிக்கிறாங்க. தேசிய கட்சிகள் காங்கிரசும் சரி பாஜகவும் சரி வேட்பாளர் அறிவிப்புல இவ்வளவு தாமதம் பண்றாங்க. இல்ல, தாமதத்திற்கு ஒரு காரணம் இல்ல. இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கிறது. 2 தினங்கள் இருக்கும்போது அதுல மனு தாக்கல்னால எந்த புலிப்பாய்ச்சலும் வரப்போறதில்லை. எப்படினாலும் மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்க்ரூட்டினி முடிவடையணும். ஸ்க்ரூட்டினி முடிந்த பிறகு தேர்தல் பணி தொடரும். அதிமுக கூட்டணியில் 27 தொகுதிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தகுதிக்கு ஏற்ற ஒரு இடம் தானா, அல்லது அதை விட இன்னும் கூடுதலாக போட்டியிடக்கூடிய நிலையில பாஜக இருந்ததா? ஏன் 27 தொகுதிகளோடு நின்றுவிட்டது? காங்கிரஸோடு கூடுதலாக இடம் பெறுவோம்னு சொல்லியிருந்தீங்க. இல்ல, அதாவது இதுல தகுதி என்பது முக்கியம் இல்ல, எண்ணிக்கை என்பது முக்கியம் இல்ல, எண்ணம் தான் முக்கியம். மக்களுடைய எண்ணம் எதுவோ அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும். மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதிதாக கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மதிப்புக்குரிய அண்ணன் டிடிவி சார் அவர்கள் இதில் இல்லை. இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. சோ எல்லாரையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த எண்ணிக்கை பாகுபாடு அமைந்ததை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒரு சில தொகுதிகள் கூடுதலாக கேட்கிறது, தொகுதி மாற்றம், அது போன்ற செய்திகள்லாம் வெளியில் அப்படி பேசப்படுது. அதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்குதா? பழனி தொகுதி அப்படிங்கிறது அந்த தொகுதியை கண்டிப்பா நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து உங்களுடைய பாஜக கோயம்புத்தூர் இல்ல, அப்படி இல்ல. சில வேட்பாளர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். சில இப்ப உதாரணமா எடுத்துட்டோம்னா திருச்சுழிக்கு இடம் கொடுக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜவர்மன் சாத்தூரில் போட்டிட்டு ராஜவர்மனுக்கு இடம் கொடுக்கணும். அதில் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள் மாற்றுவதற்கான காரணமே தவிர வேற எதுவுமான ஒரே நாள்ல கட்சி மாறினவங்களுக்கெல்லாம் பல கட்சியில உடனே சீட்டு வழங்கப்படுது. எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய கட்சியை பொறுத்தது. அவங்க கட்சியில் நிறைய வேக்கண்ட் இருக்கு. அப்புறம் மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த கட்சியில இல்லை. அதனால ஒரே ஒரு நாள்ல வந்தாலும் சரி,
ஒரு இரவுல ஒரு ஆள் தனியா வந்தாலும் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கறாங்க. பாஜக பல ஆண்டுகளாக பணியாற்றிய நபர்களுக்கு வந்து தொகுதி ப்ராப்பரா அலாட் பண்ணன்ற மாதிரி பாஜகக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைந்த கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. கொள்கைக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் தேசத்திற்காகவும் உழைக்கின்ற தொண்டர்களை அதிகமாக பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதில் அவர்களுக்கு எந்த விதமான அதிருப்தியும் நிச்சயமாக இருக்காது. இல்ல, பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்வுல அண்ணாமலை அவர்களுடைய பெயர் இடம்பெற்றதா? அதுல ஒரு சலசலப்பு போகுது. அவர் நீக்கப்பட்டார், அந்த பெயர் சந்திப்பதிலிருந்து நீக்கப்பட்டார்னு சொல்லி எப்படி? இல்ல அவருடைய பேர் வந்து அன்றைக்கு நான் போன் பண்ணேன், அவர் ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்க. ஊர்ல இல்லாதனால வரல. நான் கூட இப்போ 4ஆம் தேதி மனு தாக்கல் பண்ண வேண்டி இருக்கிறது. 4ஆம் தேதி பிரதமர் வருகிறார்கள். நான் அங்க இருக்க வேண்டுமா அல்லது மனு தாக்கல் செய்யணுமாங்கிறது கேட்டுக்கிட்டு அது மாதிரி உள்ள சூழ்நிலையில் இருக்கும். இன்று மாலையில் வந்து திமுக மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சி இன்று மாலை பீஸ் கோயில் தலைமையில் ஒரு பெரிய குற்றப்பத்திரிகை நாங்கள் தாக்கல் செய்கிறோம். என்ன குற்றப்பத்திரிகை அப்படின்னாக்கி, இந்த 5 ஆண்டுகளிலும் சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையும் செய்யல, அதுக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கா சரியா செய்யல, எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் எல்லா இடங்களிலும். இன்னைக்கு காலையில் கூட ஆஸ்பத்திரியில் 10 வயசுக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டு அந்த இறந்துருக்காங்க. சென்னையில் 10 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டால் அவனுடைய என்ன உடம்பு எப்படி தாங்கும்? போலீஸ் அடிச்சு துரத்துறாங்க. பத்திரிகை சுதந்திரம் இல்லை. இந்த நாட்டில் முதலமைச்சரை பத்தி பேசினா உடனே கைது செய்யறாங்க. ஆனா மோடியை பத்தி பேசினா கொலை செய்வன் கூட சொன்னாங்க. பாரத மோடியை இன்னைக்கு உலக அரங்கில் இன்னைக்கு ஈரான் வழியா எந்த கப்பலும் போக முடியாம எந்த விமானமும் பறக்க முடியாது. ஆனா இவ்வளவு மோசமான சூழ்நிலையில ஈரான் நாட்டு மேல ஒரு விமானம் பறந்து போகுது. அதை நீங்க எடுத்து பார்த்தா, நெட்ல எடுத்து பார்த்தா எந்த விமானம்னு பார்த்தா ஏர் இந்தியான்னு போட்டு. உலகமே இன்னைக்கு அக்கப்போர்ல இருக்கு. தமிழ்நாடு பெரிய அக்கப்போர்ல சிக்கி தவிக்குது திமுக அரசாங்கத்தில். ஆனா உலகத்தில் நடந்த போர்ல ஈரான் நாட்டு மீது ஒரு விமானம் பறக்குது. எந்த விமானம் பார்த்தா ஏர் இந்தியா. இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு கப்பல் வருது அந்த வளைகுடா வழியா. அப்பேற்பட்ட தலைவர் மோடி, நம்ம நாட்டுடைய தலைவர், நம்ம நாட்டுடைய பிரதமர், அவரை கொலை செஞ்சிருந்து ஒரு திமுக பேசி இருக்கிறாங்க, நடவடிக்கை இல்லை. ஆனா பத்திரிகை சுதந்திரம் எங்க இல்ல? சவுக்கு சங்கர் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. வெள்ளக்காரன் காலத்தில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆல்வின், என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஆனால் இப்ப வனவாசம் யாருக்கு என்று சொன்னால் வரக்கூடிய 23ஆம் தேதி தெரியும். ஆக மிக மோசமான ஆட்சி. சரி, இன்னைக்கு 56 சமுதாயம், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், 56 சமுதாயத்திற்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 10% இடஒதுக்கீடு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அதுல பிள்ளைமார் இருக்கிறாங்க, பிராமின் இருக்கிறாங்க, செட்டியார் இருக்கிறாங்க, ஆசாரி இருக்கிறாங்க, ஏன் முஸ்லீம் கூட இருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு இந்த அரசாங்கம் கொடுக்கல. தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் இடஒதுக்கீடு கொடுக்கு. திருநெல்வேலி தொகுதியில் இன்னைக்கு நிறைய பேர் படிச்சு போஸ்ட் ஆபீஸ்லயும் ரயில்வேலையும் அந்த 10% இடஒதுக்கீடுல வேலைக்கு போயிருக்கிறாங்க. இங்க திமுக அரசாங்கம் அதை எடுத்து கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்கு. எவ்வளவு பெரிய கொடுமை! மத்திய அரசு ஒரு சலுகை கொடுக்கு. ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை பிள்ளைமார் சமுதாயம், பிராமின், செட்டியார், இஸ்லாமிய சமுதாயங்கள் உட்பட அதில் இருக்காங்க. 10% இடஒதுக்கீடு. இதையும் எதிர்த்து கோர்ட்டுக்கு போனது திமுக அரசாங்கம், நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள். ஆனா இப்ப ஓட்டு கேட்கறதுக்கும் இன்னைக்கு பிள்ளைமார் சமுதாயத்திட்டையும் பிராமின், செட்டியார், இஸ்லாமிய ஓட்டு கேட்கறதுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்க? இவ்வளவு மோசம். இங்க பாத்தீங்கன்னா லாக்அப் டெத், பக்கத்தில் இருக்க சாத்தாங்குளத்தில் 2 பேரை அடிச்சு கொண்டாங்க. தமிழ்நாடு ஐயோ ஐயோ ஆத்தாடி ஐயாடி ஒரே கூப்பாடு போட்டாங்க. இன்னைக்கு 32 லாக்அப் டெத் மரணம். சிவகங்கையில் ஒரு போலீஸ் அதிகாரி, முதலமைச்சருக்கு வேண்டிய போலீஸ் அதிகாரி சொன்னதுனால அடிச்சு கொன்னுட்டாங்க. என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல. இவ்வளவு பெரிய கொடுமை. கஞ்சா, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் போக முடியல. எல்லாருமே கஞ்சா போட்டு, எங்க ஸ்கூல் வாசல்ல முன்னாடி பார்த்தா இந்த ரீன்னு ஒரு கிரீம் சுத்தி வித்துட்டு இருப்பான். இப்ப கஞ்சா 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 கஞ்சான்னு சுத்திட்டு இருக்காங்க. இப்போ யாரு பிடிக்காங்க?
போலீஸ் பிடிக்கா? பொறுப்பு டிஜிபி இருக்காங்களா? ஊடகங்கள் நீங்க தொடர்ந்து சொல்றீங்களா? இல்ல. நயினார் நாகேந்திரன் மீதுன்னா டாங் 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 போட்டு அடிக்காங்க காலையில இருந்து சாயங்காலம் வர. ஆனா மீடியாக்களை திமுக பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? தமிழக ஸ்லோ டவுன் பண்ணிட்டார். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, போன தேர்தல் அறிக்கை ஹீரோ, இந்த தேர்தல் அறிக்கை ஹீரோயின் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. வேட்பாளர் பட்டியலுக்கு முதல்ல சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. போன தேர்தல் அறிக்கை திமுக அது ஹீரோ மாதிரி. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. அது ஹீரோ இல்ல, ஹீரோயினும் இல்ல. ஹெராயின் தான் நடக்குது தமிழ்நாட்டில், ஹீரோயின் இல்ல. அவ்வளவு ஹெராயினா நடக்குது தமிழ்நாட்டில். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே சொல்லிட்டாங்க, என்ன எத்தனை தடவை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்றது அப்படின்னு. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மின் கட்டணத்தை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, சொத்து வரி கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. 300% கூட்டியிருக்காங்க. மின் கட்டணம் 300% கூட்டியிருக்காங்க. 300% கூட்டிட்டு 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு ஒருக்க எடுப்போம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா ஆல்வின்? செய்யல. ஆல்வின் கரெக்டா சொல்றாரு, செய்யலங்க. செய்யல. ஆல்வின் இல்ல, நாடே சொல்லுது. இன்னைக்கு யாருமே செய்யல. இன்னைக்கு எல்லாம் ஏமாத்து வேலை. சரி, 1000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. கோடைகால விடுமுறை, கோடைகால விடுமுறை. இது 5 வருஷம் கோடை காலத்து விடுமுறை வரவே இல்லை. என் தம்பி பாக்காரு, சன் டிவியில பாக்காரு. கோடைகால விடுமுறை இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ் மக்கள் இனிமேல் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான விடுமுறை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கருத்து கணிப்பு வந்திருக்கு. 180 இடங்களுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் ஒரு கருத்து கணிப்பு மத்தியில இருந்து வந்திருக்கு. ஆனா என்னுடைய கருத்து கணிப்பு 200 இடத்துக்கு மேல போய் வெற்றி பெறுங்கிறதா என்னுடைய கருத்து கணிப்பு. அண்ணன் எடப்பாடியார் 2000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. உடனே நானும் 2000 ரூபாய் கொடுக்க அப்படின்றாங்க. அது பிறகு ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு அதிமுக சார்பா சொன்னாங்க. நாங்க ஃப்ரிட்ஜுக்கு பதிலா டோக்கன் கொடுக்க அப்படின்றாங்க. இவ்வளவு ஏமாத்து வேலை இது. சரி, பல அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சு? பழைய ஓய்வு திட்டம் அரசு ஊழியர்களுக்கு என்னாச்சு? தாரான்னு சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில? இப்ப தந்திருக்காங்களா? தரல. அதுக்கும் டோக்கன் தான். ஆனா அரசு ஊழியர்கள் ஏமாற மாட்டார்கள் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் பணி செய்யும் போது நிச்சயமா வச்சு வேலை பார்ப்பாங்கிறதா என்னுடைய கருத்து கணிப்பு. வாங்க, நீங்க வாங்க, சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி உங்க தேசிய கட்சியா இருக்கு, நீங்களா இருக்கட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், வேட்பாளர் பற்றி அறிவித்து இவ்வளவு தாமதம் ஏற்படையே முற்கட்டி பூசலாம். இன்னைக்கு தேர்தல் வேட்பாளர் பட்டியலுக்கு வந்திருக்காங்க. உங்களுடைய மேலிட பொறுப்பாளர் வந்திருக்காங்க. ஏற்கனவே திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றேன்னு சொல்றீங்க. வேட்பாளர் பட்டியலுடைய 2 நாள் தான் இருக்கு மொத்தத்தில் நாமினேஷன். இன்னைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்குதா? 4ஆம் தேதி எங்களுடைய ஆட்கள் எல்லாரும் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. முதலமைச்சர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. யாருங்க முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரம் தொடங்குறாரு. தேர்தல் பிரச்சாரம் போகக்கூடிய திமுகவினர் கடந்த 5 ஆண்டுகால சாதனையை காலரை தூக்கி விட்டு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கின்ற மாதிரி முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதுவரை இல்லாத வரலாற்று வெற்றியை திமுக கூட்டணி வெற்றி பெறும். 5 ஆண்டுகால சாதனையை தூக்கி விட்டு சொல்லலான்ற மாதிரி அந்த டெய்லர் அப்படி துணியை தப்பா போல காலரை தூக்கி விட்டு தச்சிருவான்னு நினைக்கிறேன். எப்படி இல்ல, இவ்வளவு நேரம் நான் பேசின கேட்டுட்டும் காலரை தூக்கி விட்டா மக்கள் காலர் இல்ல கழுத்தையே வெட்டிடுவாங்க. அண்ணாமலை பேரு வேட்பாளர் பட்டியல்ல உண்டா? நயினார் நாகேந்திரன் கூட என்னுடைய பெயர் கூட எங்களுடைய அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு தான் முடிவு செய்யும். தமிழகம் இதுவரை கண்டிராத வெற்றியை திமுக கூட்டணி வெற்றி பெறும். மதச்சார்பின்மையும் அதை அப்படியே மாத்தி போடுங்க. அதுங்களுடைய தேர்தல் ஜனநாயக கூட்டணி தான் கண்டிராத வெற்றியை வெற்றி பெறும். ஆனா மதசார்புன்னு சொல்லிட்டு எல்லா மதத்துக்கும் நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் தான். எப்படின்னா அவர் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார், ஆனா கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றாரு. நாங்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றோம். நாங்க இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லுவோம், ஈத் முபாரக் சொல்லுவோம், கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்லுவோம். ஆனா அவர் சொல்ல மாட்டார். அப்ப எது மத சார்பு, எது மத சார்பு இல்லை? எது மத சார்பு, எது மத சார்பு? விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்ல மாட்டார். நாங்க கிறிஸ்துமஸுக்கு சொல்லுவோம், ரம்சானுக்கு சொல்றோம், வாழ்த்து சொல்றோம். நான் சர்ச்சுக்கு போறேன், நாங்க பள்ளிக்கு போறோம், எல்லாருக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கேன், நான் செஞ்சிருக்கேன். பிரைம் மினிஸ்டரே எல்லா சர்ச்சுக்கும் போறாரு, எல்லா பள்ளிக்கும் போறாரு, டில்லி இமாம் கூட கட்டி தழுவுறாரு. ஏன் போப்பாண்டவர்களை போய் கட்டி தழுவுடைய சக்தி மிகுந்த தலைவர் எங்களுடைய பிரதமர்
நரேந்திர மோடி அவர்கள். திருமாவளவன் அவர்கள் மாநில அரசியலுக்கு திரும்பி இருக்கிறார். காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடுவதற்கான ஒரு முடிவு செஞ்சிருக்கிறாரு. அவருடைய முடிவை எப்படி பாக்குறீங்க? அவர் ஏற்கனவே அதிருப்தியா உறுப்பினரா இருக்காரு. இல்ல, நான் கேள்விப்பட்ட வரையிலும் ரொம்ப அதிருப்தியா இருக்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. ஆனா அவர் சொல்லும் போது இனிமேல் தேர்தலில் போட்டியிட வேண்டுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்தியை பார்த்தேன். அவருடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய வருத்தத்தை வெளிப்படுத்துது. விஜய் பிரச்சாரத்துக்கு போற இடங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு முறையா கிடைக்கல அப்படிங்கறது நேற்று அவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. போற இடங்கள் உள்ள கடுமையான நெருக்கடிக்குள்ள மாற்றாரு. பிரச்சாரத்துக்கே இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுகவை தவிர வேற எந்த கட்சிக்கும் பாதுகாப்பு கொடுப்பதில்லை. அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள். மற்ற கட்சிகள் எந்த கட்சிகளா இருந்தாலும் அனுமதி வாங்குவதற்கு நீதிமன்றம் போய் வழக்கு வாதாடிதான் அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. கனிமொழி மாநில அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டதாக தொடர்ந்து பேசப்பட்டது. பாளையங்கோட்டை தொகுதியில் கூட அவங்க போட்டிடுவாங்கன்னு பேசப்பட்டது சமூக வலைதளங்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே ஏதோ சின்ன பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தொடர்ந்து பேசப்பட்டு வருதா? இது குறித்து உங்களுடைய கருத்து ஏதாவது? அவங்க குடும்ப பிரச்சனை நம்ம சொல்லலாமா? அவர்களுடைய கட்சி பிரச்சனை, அவங்களுடைய குடும்ப பிரச்சனையை பத்தி கருத்து சொல்வது அது நாகரிகமானது இல்லை. நன்றி. ஜனநாயக ரீதியா பிரச்சாரம் செய்வதற்கு